தொழிலாளர் துரோகி பரமசிவம், தொழிலாளர் ரத்தத்தை குடிக்கும் பரமசிவம், பணப்பேய் பரமசிவம், பணப்பேய் ரத்தத்தை குடிக்கும் பரமசிவம் ஒழிக, ஒழிக. ஏழைகள் ரத்தத்தை குடிக்கும் பரமசிவம் ஒழிக. தடிப்பையில என் வீட்டு சோத்து திட்டு என்னவா ஒழிகன்ற மாமா அப்படி பெண்ட கடிச்சா மாமா. நான் இப்படி சொல்லினாக்க உயிரை எடுத்துருக்கோங்க. ஓய் தொலைகிட்டுமே மாமா. ரத்தத்தை குடிக்காதீங்க மாமா, ஏழைகள் ரத்தத்தை குடிக்காதீங்க மாமா. யாருடா அவன்? இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, இன்னைக்கு விரதம். தக்காளி ஜூஸ் சாப்பிடுறேன், உடம்புக்கு நல்லதுன்னு. தக்காளி ஜூஸா? ஏன் இப்படி எல்லாரும் கூச்சல் போடுறாங்க? வேற ஒண்ணும் இல்ல, அதிகமா சம்பளம் வேணும்னு நானுங்க நட்ட கணக்க காமிச்சேன், அதுக்கு போய் கத்துறானுங்க. நஷ்டமா? அப்ப மூட வேண்டியதுதான். நீ ஒரு பைத்தியக்கார பொண்ணுமா, வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் தான். அப்படி வருஷம் நட்ட கணக்கு காமிச்சு இழுத்து 2 மாசம் 3 நாளா அந்த பயல்கள்லாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்பானுங்க. இனிமே அது நடக்காது. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 10 லட்சம் கொள்ளை லாபம் அடிக்கும் கள்ளப்பண மூட்டையே ஒழிக அப்படின்னு போஸ்டர் ஓட்டியிருக்கான். ஐயோ, இந்த விவரம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த பையன் தானே அப்பாவு போறோம்னு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் போல் இருக்கு. மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் போய் சமாதானப்படுத்துறேன். ஆமாண்டா ஐயா, வீட்டை விட்டு வெளியவும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயும் வர முடியல. ஜன்னல் கதவெல்லாம் புது கண்ணாடியா போட்டு வச்சிருந்த வெறும் ஓட்டையா ஆக்கிட்டாங்கடா அந்த பயலுக்கு. கூடவோ குறைச்சோ பேசி சமாதானம் பண்ணு போ. டேய் என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? கூடன்னு ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், நீ குறைச்சே பேசு போ. சரி சரி. அம்மாடி வயிறு சரியில்லை, விரதமாச்சே, அந்த 6 இட்லி எடுத்துக்கிட்டான். செல்வி, செல்வி, யாருங்க வேணும்? ஐயோ, வீட்டுல யாருமே இல்லையா? லலிதா, என்ன இடுப்பு வலி. ஓ, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் தைரியமா இருக்கணும். நான் போய் உடனே டாக்டர் வர சொல்றேன். வேண்டாம், இங்க இருந்த டாக்டருக்கு போன் பண்ணுங்க. அவரும் ஊர்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நீங்க இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். நானா? நோ, நான் இங்க இருக்க வேண்டாம். ஏன் பாஸ்? லலிதா, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் நான் என்னுடைய மனைவியை பறிகொடுத்தேன். நான் ராசி இல்லாதவன். நில்லுங்க, நீங்கள ராசி இல்லாதவர். என் தெய்வம் நீங்க. தெய்வம் துணை இருக்கும் போது எனக்கு ஒரு குறையும் வராது. ஓகே, நான் போகல, இங்கே இருக்கேன். நீ போய் படுத்துக்க, நான் டாக்டருக்கு போன் பண்றேன். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம நடந்துட்டே இருக்கீங்க, ஒண்ணு ஆயிடாது. வாங்க, ஒரு வாய் சாப்பிட்டு வந்துருங்க. எனக்கு வேண்டாம். மிஸ்டர் ரவி, லலிதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. லலிதா அவங்க நல்லா இருக்காங்க.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன் மனைவி சௌக்கியமா இருக்காங்க. இந்த தடவை என்னுடைய வேண்டுகோள் நீங்க கண்டிப்பா மறுக்க கூடாதுபா. சந்திரு, நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நம்ம ரெண்டு பேருடைய விதியும் வெவ்வேறு, ஒண்ணு சேரவே முடியாது. ஏன் முடியாதுபா? ரெண்டு பேருடைய தொழிலும் ஒண்ணுதான். ரெண்டு கம்பெனி ஒன்னா இணைச்சிட்டா உங்க தொல்லையெல்லாம் தீந்துரும்பா. தொழில் ஒண்ணுதான், ஆனா நம்ம ரெண்டு பேருடைய லட்சியங்கள் வெவ்வேறையாச்சே. புறாவும் பறவைதான், வல்லூரும் பறவைதான். ரெண்டு ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமோ? முடியாது. ஏன்? அதனுடைய இயல்புகள் வெவ்வேறு. பாஸ், நீங்க ஏதோ தத்துவம் பேசுறீங்க. நான் சாதாரண மனுஷன். எனக்கு இதையாண்டு ஒண்ணு இருக்கு. உங்களாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன். நீங்க நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா செய்யறது? நான் ஆனந்த பவனம் பரம்பரையாச்சே. என் கை இப்படித்தானே இருக்கும். இப்படி வராதேப்பா, இப்படி வராதே. ஆமா, நல்ல பேர் கழுகுமா தீப்பெட்டிக்கு தான். புறாமா தீப்பெட்டியை யாருமே தொடரதில்லை. அந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு போச்சு. நாம 6 பைசாவுக்கு 50 தீக்குச்சி கொடுக்கிறோம். ஆனா கழுகுமார் 10 பைசாவுக்கு 40 தானே கொடுக்கிறான். குச்சி எத்தனைங்கிறது முக்கியம் இல்ல சார், அதுல எத்தனை எரியுதுங்கிறது தான் முக்கியம். கழுகுமா தீப்பெட்டியில 40 குச்சியும் நல்லா எரியுது. புறாமா தீப்பெட்டி நீங்களே பாருங்க. அப்படின்னா என் தொழிலாளர்கள் மக்களை ஏமாத்துறாங்களா? வாங்க, நீங்களே குறைச்சு பாருங்க. சவால் ஏன் முழிக்கிறீங்க? அப்படின்னா இதுல பல தீக்குச்சி எரியாதுன்னு உங்களுக்கே தெரியும், அப்படித்தானே? ஒரு காலத்துல பொறாமார் தீப்பட்டுனா ஜனங்க கிட்ட எவ்வளவு மரியாதை இருந்தது. எவ்வளவு நாளா ஜனங்களை இப்படி ஏமாத்திட்டு வரீங்க? மேனேஜர் தான் சார் மரத்தை குறைச்சினார். அப்படின்னா எல்லாருமே கூட்டுக்கலவாங்க. வேண்டாம், இந்த ஃபேக்டரி நான் இழுத்து க்ளோஸ் பண்ணு. இது சரியாக வரைக்கும் யாரும் வேலைக்கு வர வேணாம். அது தலைவன் வந்தான்னா எவன் வந்தா என்ன? என்கிட்ட கணக்கு சுத்தமா இருக்குது. என் கைகள் கரப்படாத கைகள். கையில கரை இருக்கோ நெஞ்சில கரை இருக்கோ, வந்தவங்கிட்ட ஒழுங்கா பேசி முடிங்க. 10 நாளாச்சு நான் வெளியே போய் தினம் கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு. என்னடா வயிறு? தலைவர் தலைவர் தலைவரே வருக வருக. நான் தலைவன் இல்ல, தோழன் தொண்டன். தொண்டங்கையிலேயே இப்படின்னா தலைவங்கையில என்ன இருக்கும்? ஒரு முக்கிய அறிவிப்பு. தலைவர் கூட்டுறவு யூனியனில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்து விடுவார். பேசிக்கிட்டு இருக்காரா? திடீர் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? வரட்டுமே, எனக்கு என்ன பயம்? இப்ப மணி 2 ஆச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துட போறாரு. பேசிடுறேன். முதலாளி வர்க்கத்துக்கு சாகுமணி அடிக்க போகும் ரத்த காட்டேரி வாழ்க! தோழர்களே, அமைதி அமைதி அமைதி. தோழர்களே, நாம் சமரச பேச்சு நடத்த வந்திருக்கும் நேரத்திலே, பேச்சு நடத்த போகும் இடத்திலே
கூச்சல் கூடாது, குழப்பம் கூடாது, கூட்டம் கூடாது. ஆனால் தோழர்களே, ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம். நாளை கதிரவன் கிழக்கிலே உதிப்பதும் தமிழ்நாட்டில்தான், அது மேற்கிலே மறைவதும் இதே தமிழ்நாட்டில்தான். தோழர்களே, இது யாரால், எதனால்? பாட்டாளி மக்கள் சிந்திய ரத்தத்தினால், முதலாளி வர்க்கத்தின் சூழ்ச்சியினால் அல்ல. தோழர்களே, நாம் கடமை காத்து, நெறி காத்து, பண்பு காத்து, நமது கற்பு காத்து இந்நாட்டை காப்போம். ஆகையால் தோழர்களே, நான் நல்ல பதில் கொண்டு வரும் வரை எல்லோரும் அமைதியாக வெளியே சென்று காத்திருங்கள். ஏன் நீங்கள் இருவரும் நிற்கிறீர்கள்? இது முதலாளிக்கும் பாட்டாளிகளின் தலைவனுக்கும் எழும்பியுள்ள தனிப்பட்ட பிரச்சனை. இதில் கலந்து கொள்ள முதலாளியின் மகனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, உரிமை கிடையாது. உள்ளதா? பாவிங்களா, எல்லா பயிலும் அம்போன்னு என்ன தனியா விட்டு தள்ளி போயிட்டானுங்களே. நாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்கலாங்க. இது ஏங்க பொட்டி? இது இல்லாமல் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதில்லை. பொட்டி பேச்சாளரும் சோடா கல்லு ஏங்க சோடா எதுக்கு குடிக்கவா? பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் குடிக்கலாம், இல்லாவிட்டால் அடிக்கலாம். இந்த கல்லு முதலில் சொல்லால் அடிப்போம், நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம். கத்தி எதுக்குங்க? நாங்கள் கத்தித்தான் பேசுவோம், முடியாமற் போனால் கத்தி பேசும். சுத்தி கேட்பதை கொடுத்தால் உம்மை சுத்தி நாங்கள் வருவோம், இல்லாவிட்டால் சுத்தி வரும். ஐயோ, இந்த சைக்கிள் செயின். சைக்கிள் செயினின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர் தான். பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா? ஐயோ, இவ்வளவு பாட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே. டேய் அப்பாவு, தலைவரே தலைவரே தலைவரே, ஆட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்க. கேட்பதை கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு கோரிக்கை. என்னப்பா? உன் மகளை எமக்கு மனம் செய்து வைக்க வேண்டும். என்ன சொன்ன? உமது மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். இது வரைக்கும் எனக்கு எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையே நினைச்சேன். மாட்டிக்கிட்டான். ஏண்டா, என் மகளுக்கு இந்த போராட்டத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏன் இந்த போராட்டம் நடத்தும் தொழிலாளர் தலைவருக்கும் உங்கள் மகளுக்கும் இருக்கிறது சம்பந்தம்? இருக்கண்டா, இருக்கும். என் மகளை ரோட்ல போற கழுதைக்கு கட்டி கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்டா ரோடுக்கு போகணும்? வீட்லயே தான் இருக்குது. என் மருமவை சிங்காரம். டேய், நீயே கட்டிக்கடா. என்னடா கக்க சிரிக்கிற? பாட்டாளிகளின் இந்த போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். அவர்களை போராட வைத்தது யார் தெரியுமா? நீதான். அவர்களை தூண்டி விடுவது யார் தெரியுமா? நீ. அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது யார் தெரியுமா? நீ. இல்லை இல்லை இல்லை, இவை எல்லாவற்றிற்குமே காரணம் தலையிலே பூ முடித்திருக்கிறானே அந்த சிங்காரம் தான். அவன் கொடுத்து வரும் பணம் தான். துரோகி பயலே. டேய் டேய் அயோக்கியா, நீ நல்லா இருப்பியாடா? எங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் நீ காட்டி கொடுக்கல? நீ ஏண்டா அறிவு கெட்டவனே, நான் கை நீட்டி பணம் வாங்குறப்பவே இவன் காட்டி கொடுக்கிறவன் தான். உனக்கு புரியல? உனக்கு பொண்ணு வேற வேணுமா? பொண்ணு நான் தலைவனுக்கே பொண்ணு கொடுக்க தயாராயிட்டேன். போச்சுக்கிற போயிட்டு இல்லை. மாமா எலிக்கதையை சொல்லுவேன். எலிக்கதை என்னடா பெரிய எலிக்கதை? எலிக்கதை நீ என்னடா சொல்றது? நானே போய் எலிய கூட்டு வரேன்டா. ராங்க ராங்க வாங்க, முடிச்சிடுறேன். ரெண்டுல ஒண்ணுதான். பெரிய எலிக்கதை சொல்லுவானா? எலிக்கதை தம்பி, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் இது கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்பா. இதை இந்த பையன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சதா பயமுறுத்துறான். ஆமா, நீ ரெடியா வச்சிருப்பியேடு? நானும் ஒண்ணு வச்சிருக்கிறேன். என்ன ஆத்திர அவசரத்துக்கு உதவுமே. என்ன
தம்பி கட்டுங்க டேய், விவசாய இல்லாம அங்க அப்பாவுக்கு முன்ன பொண்ணு கல்யாணமா? முதல்ல அப்பாவுக்கு ஆகட்டும். அதுவும் நியாயம் தான். வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆயிட்டுதான். இருந்தாலும்மா நான் தாலி கட்டின அப்புறம் உன் காலிலே அவளுடைய ஆசீர்வாதம் வாங்க முடியும். அதனால நீ முதல்ல கட்டிக்கோ, அப்புறம் நான் கட்டுறேன். இதெல்லாம் எதுக்கு சார்? 2 பேரும் ஒரே சமயத்துல கட்டுவோம். யாராவது ஒருத்தர் 1 2 3 சொல்ல வேண்டியது, உடனே கட்டிட வேண்டியது. 1 2 3 யார் சொல்றது? நான் சொல்றேன். வீட்டுலதான் ஒரு தண்டை இருக்கு, சொல்றா. வெற்றி, ஆ. வெற்றி, தம்பி, தம்பி, இருங்க. 18 வருஷம் ஆச்சு, மறந்து போச்சு. ஆமா, 3 முடிச்சு தானே. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போடுங்க சார். பெரிய ரோதனையா போச்சு. சீக்கிரம் போடுங்க. சே, 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 சே.